அப்பார்ட் ஃப்ரம் மேக்கப் நான் என்னெல்லாம் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக என்னோட ஸ்கின்னுக்கு கேர் எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேஷன் மஸ்ட். பிகாஸ் நம்ம ஸ்கின் வந்து 21 டேஸில் தன்னைத்தானே வந்து ஸ்கின் வந்து அது பியூரிஃபை பண்ணிக்கிறதால ஸ்கின் வந்து அதோட டெட் ஸ்கின்ஸை வெளியே தள்ளும். பட் அதை வந்து நம்ம எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணாமல் அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அப்படியே நாளடைவில் அது ஸ்கின்ல அப்படியே தேங்கிட்டு இல்லை நிறைய பிம்பிள்ஸ் அப்புறம் டார்க்னஸ் அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ஃபோலியேஷன், மைல்ட் ஸ்க்ரப் இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஸ்க்ரப், அதாவது வீட்டில் மீன்ஸ் அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் சொல்லலைன்னா வீட்லேயே நீங்கள் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் சலூன் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா கெமிக்கல் பீல்ஸ் கூட, மைல்ட் பீல்ஸ் வருது இல்லைங்களா, ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பீல், அந்த மாதிரி பீல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். டெய்லி ரொட்டீனை கரெக்டாக, பட் ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ண மாட்டேன். டெய்லி நைட்டில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கனாலே நைட்டில் கொஞ்சம் திக்கான மாய்ஸ்சரைசர் போட்டால் ஸ்கின் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாலே போதும். இது என்னோட பேர் ஸ்கின் தான், நான் வேறு எதுவும் போடல. இப்போது சும்மா ஒரு வீடியோக்காக ப்ளஷ் மட்டும் தான் போட்டிருக்கேன், அதை தவிர வேறு எதுவுமே நான் போடல. ஸோ ஸ்கின்னோட கலருங்கிறது கூட எப்படி சொல்கிறது, உங்களோட ஒரிஜினல் கலர் ஒரு ட்ரமாட்டிக்காக ஒரு புது கலர் வராது. ஸோ நம்மளோட ஒரிஜினல் கலர் சன்டான்னால டேன் ஆகிடும் இல்லைங்களா, நெக் வரைக்கும் ஒரு கலர் இருக்கும், அப்புறம் வேறு ஒரு லைட்டர் ஷேட் இருக்கும். ஸோ ஈக்குவலாக நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அதராக ஏதாவது ஸ்கின் கேர் டிப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசலாம்.